தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈரான்ல இருந்து வந்து சில முக்கியமான தகவலை பார்ப்போம். ஈரானை தாக்குறேன்னு சொல்லிட்டு போர்க்கப்பலோட அமெரிக்கா அங்க போனாங்களே, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு வரையும் தாக்கின பாடு இல்ல. 10வதுக்கு அங்க கொண்டு போய் நிறுத்தி வச்ச யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கு பாருங்க, அந்த கப்பல்ல வந்து தண்ணி எல்லாம் வந்து போகாம எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்ல இருக்கக்கூடிய தண்ணி கூட வந்து போக மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. அங்க இதுல மட்டுமே 4000 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல 4000 பேர் வேலைக்கே செய்யறாங்கன்னா அந்த கப்பல் எவ்வளவு சோட்டு இருக்குன்னு பாருங்க. 4 ஃபுட்பால் கோர்ட் அளவுக்கு இருக்குமாமா. அவ்வளவு பெரிய கப்பல் இப்ப வந்து பிளாக் ஆகி அங்க யாருமே பாத்ரூம் போக முடியாம இருக்குது. அங்க இருக்கவங்கள டிஷ்யூ தான் யூஸ் பண்றாங்க. தண்ணி எல்லாம் வந்து கப்பலுக்குள்ளேயே இருந்து கப்பலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுவரையும் வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால அளவு தான் இருக்குது. ஆனா இது அப்படியே உயர்ந்துட்டே போச்சுன்னா அடுத்தது கப்பலே மூழ்கிற அளவுக்கு என்ன ஆயிரும், தண்ணி வந்து அதிகமாயிரும். ஏற்கனவே இவங்க $1 ட்ரில்லியன் அளவுக்கு அமெரிக்கா செலவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு மாசம் வந்து அந்த போர்க்கப்பலை சும்மா போட்டு வச்சாங்களே, அந்த சும்மா போட்டதுக்கே $1 ட்ரில்லியன் அளவுக்கு ஆகுமாமா. அவ்வளவு செலவு பண்ணிதான் அவங்க அங்க போய் அந்த கப்பலை சும்மாவது போட்டு மிரட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஆனாலும் ஈரான் அதெல்லாம் கண்டுகொள்ளாம அவங்களுடைய வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 10வதுக்கு ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சைனா வேற ஈரானுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த கப்பலே மூழ்கிற அளவுக்கு வந்து பார்த்தா கழிவு நீரால வந்து சூழ்ந்திருக்குது. அங்க உள்ள இருக்கிறவங்களே ரொம்ப வந்து சலிச்சுக்கிறாங்க, இருக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நிலைமை வந்து அவர்களுக்கு அங்க வந்திருக்குது. எதுக்கோ போனாங்க, கடைசியில பார்த்தா பேசிக்கான விஷயம் கூட அந்த கப்பல்ல இல்ல. அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அப்படிங்கறதுனால இது ரொம்ப ஒரு அவமானமா பார்க்கப்படுது அமெரிக்காவுக்கு. ஒரு பக்கம் இப்படி இருந்தா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ட்ரம்ப்புடைய ராணுவ தளபதியே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நாம வந்து இந்த நேரத்துல போர் செய்வது அப்படிங்கிறது நமக்கு தான் ஆபத்தா முடியும். ஈரான் வந்து அதிநவீன ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்ப ஆயுதங்களை அழிக்காம நீங்க எப்படி வந்து தாக்குதலுக்கு போவீங்க? உங்களுடைய தாக்குதல் அவர்கள் மேல போய் விழுந்து வெற்றிகரமா போனாலும் அவர்கள் அடிக்கிற தாக்குதலும் உங்க மேல வந்து வெற்றிகரமா தானே விழப்போகுது. அப்ப 2 பக்கம் தானே நஷ்டம் வரப்போகுது. நீங்க எதுக்கு வந்து போர் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த போரை விடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய உளவுத்துறை தலைவரே வந்து பேட்டி அளிச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்கா இப்போது ஈரான்கிட்ட போர் செய்யறது அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் சரியில்லை, அதை மீறி நீங்க போர் செய்யறதுக்கு நாங்க அனுமதி தரமாட்டோம்னு சொல்லிட்டு தான் ராணுவ தளபதிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் காசால போர் செய்யறத வந்து தவிர்க்க சொல்லி இஸ்ரேல்ல நெத்தன்யாவுக்கு அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் எல்லாம் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடிதம்லாம் எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமாதானம் வந்திருக்கு. இப்ப அமெரிக்கா ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி அமெரிக்க ராணுவ தளபதிகளே வந்து ஈரான்கிட்ட மோதாதீங்கன்னு சொல்றது ஈரான் எந்த அளவுக்கு வந்து பலமாக இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் இப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருந்தா, மறுபக்கம் இன்னைக்கு வந்து காசாவில இருந்து 157 ஆவணங்களை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் சரி, செவிலியர்கள், அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய சமூக தொண்டாற்றுபவர்கள்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் வேணுனேதான் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. கேட்டா வந்து பொது தாக்குதல்ல தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இது இஸ்ரேலுடைய ஜெனசைடு தான். அவங்க வேணும்னே குறி வச்சுதான் குழந்தைகளை ஆகட்டும், மருத்துவர்களை ஆகட்டும், இன்னும் ஐநாவுடைய ஊழியர்களை எல்லாம் தாக்கி இருக்காங்க. முக்கியமா ஊடகவியலாளர்கள் வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. என்னதான் சர்வதேச கோர்ட்டிடத்துல வந்து இவங்க இவ்வளவு ப்ரூஃப் சப்மிட் பண்ணாலும் கூட இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா இருக்கிறதுனால பெரிய தீர்ப்புகள் வரமாட்டேங்குது. நெத்தன்யாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி தீர்ப்பு வந்தாலும் கூட இதுவரையும் வந்து நெத்தன்யாகு வந்து அரெஸ்ட் பண்ணப்படல. ஆனாலும் சர்வதேச கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு போயிருக்காங்க. என்னதான் வந்து நம்பர் 1 கோர்ட்டாவே இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிபணிந்துதான் போகணும் அப்படிங்கிறது அவர்களுக்கும் தலையெழுத்தாதான் இருந்துட்டு இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதின் மூலமாக உலக மக்களுக்கு காட்டலாம் இஸ்ரேலும் சரி, யூதர்களும் சரி, அமெரிக்கர்களும் எந்த அளவுக்கு மோசமா நடந்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் வந்து முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும் இன்னும் வந்து மத்திய கிழக்கு நாடை வந்து ரொம்ப மோசமாகவும் சித்தரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அத்தனைக்கும் காரணமே இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் அப்படிங்கிறதை மக்களுடைய பார்வைக்கு இந்த காசா போர் வந்து எடுத்துட்டு போயிருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.